இப்படி எம்ஜிஆரோட வந்து அவர் இருந்ததுங்கிறதே வந்து வந்து ஒரு 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 புண்ணியம் பண்ணவன்னு சொல்லலாம். 10 வருஷம் இருந்த அந்த நாட்கள், பழகுன நாட்கள், அவரோட பயணித்த நாட்கள், விமானத்தில, ஹெலிகாப்டர்ல, ட்ரெயின்ல, கார்ல, வீட்ல ஒண்ணா சாப்பிட்டு, ஒண்ணா பயணிச்சு, ஒண்ணா பேசிட்டு இருந்து, அந்த மாரி இதெல்லாம் வந்து எத்தன பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவரோட பழகுன காலங்கள், சாப்பிட்ட காலங்கள், விவாதிச்ச காலங்கள், அவரு என்ன ப்ரமோட் பண்ண விஷயங்கள், என்ன வந்து எச்டிஎஸ் போன பிறகு அந்த இடத்துல என்ன வந்து ஆட்சி மன்றக்குள்ள போட்டது. அப்புறம் இப்போ முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் வந்து திமுகவில் இளைஞரணி செயலாளர். அவர் கலைஞர் மகன். நான் எம்ஜிஆர் மகன் இல்லையா? இருந்தாலும் எம்ஜிஆர் இந்த மகன் மாதிரி வளர்த்தாரு. ஏன்னா அதிமுகவில் இளைஞரணி செயலாளர் கொடுத்தாரு. இப்போ இன்றைக்கி அதிமுக இருக்கிற பல தலைவர்கள், முன்னணியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் பல பேர் நான் கல்லூரியிலேருந்து கொண்டு வந்தவங்க, நான் மாவட்டங்களில் இளைஞரணி போட்டவங்க, ஒன்றியங்களில் தொகுதிகளில் போட்டவங்க கூட இன்றைக்கி பெரிய முக்கிய தலைவர்களாக, முன்னாள் அமைச்சர்களாக, எம்பிக்களா, எம்எல்ஏக்களா பல பேர் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உரிமை கொடுத்து, ரைட்ஸ் கொடுத்து, எனக்கு வந்து ஒரு சுயமாக வந்து பொறுப்பாளர்கள்லாம் போட்டிருக்கலாம் அனுமதி கொடுத்து, இப்படி எல்லாம் அந்த அவரே வந்திருந்து, அவரும் நானும் மட்டும் இப்போ ஜெயலலிதா வந்துட்டாங்க, ஜெயலலிதா கூப்பிடல, பாவுஷா பொதுச்செயலாளர் அவரை கூப்பிடல, நானும் அவர் மட்டுமே காலையிலேருந்து சத்யா ஸ்டுடியோவில் மத்தியானம் வரைக்கும் மாவட்டம் மாவட்டமாக அவங்களோட ஃபோட்டோ எடுத்து ஒரு நாள் முழுவதும் பேசி, மத்தியானம் அவங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டு தலைவர் அப்படிலாம் கௌரவம் பண்ணார். அந்த இளைஞரணியும் கௌரவிச்சார். அதன் மூலமாக எனக்கும் கௌரவம் கிடைச்சது. அன்றைக்கி பேட்டியில் எல்லாத்துலேயும் வந்தது இந்த மாதிரி என்னுடைய நம்பிக்கைக்குரிய பல பரிசோதனைகளை வைத்து இளைஞரணி வந்து முதுகெலும்பு மாதிரி கட்சிக்கு அப்படின்னு கொண்டு வந்ததுக்கான காரண காரியத்தையெல்லாம் சொல்லி பாராட்டி பேசினார். இதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதற்கரிய ஒரு அரிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். நான் வந்து அமைச்சரவையில் நான் இளைஞராக இருந்தால் கூட நான் வந்து 2வது 3வது இருக்கிற அமைச்சருக்கு என்ன கௌரவம் இருந்ததோ அது அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஹேட் ரைட்ஸ். அந்த கட்சியில் தலைவர்கிட்ட வந்து அவ்வளோ உரிமையோடு என்னை வந்து அவர் உருவாக்கினார், வளர்த்தார். அதனால் வாழ்க்கையில் எல்லாம் மறக்க முடியாத பசுமையான நினைவுகள், காலங்கள்.